தமிழ்நாட்டிலே மக்கள் லாரிக்கு பேர் போனது இந்த சங்ககிரி நாமக்கல் எல்லாம் தான். சட்டி சமையல் சங்ககிரி அப்படின்னாவே சட்டி சமையல் தான் ஃபேமஸ். சட்டி சமையல், சூப்பு குழம்பு அந்த இது பண்ணி தரோம். சூப்பு குழம்பு. ஆமாம், நாட்டுக்கோழி. பியூர் நாட்டுக்கோழிங்களா? பியூர் நாட்டுக்கோழி. ஓகே. ரியலாவே இந்த வேப்ப மரம் இருக்கிறதுக்கும் வேப்ப மரம் ஸ்பெஷல். கடையே வேப்ப மரத்து கடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிங்களா? பக்காவா இருக்குங்களா? ஓகே தலைவா. மக்கள் வரும்போது சொல்லிக்கிட்டு வந்தேன்லங்க, லாரி அந்த பழைய உதிரி பாகங்கள்லாம் இருந்ததுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் மக்கள் இங்கே பிரதானமே. அதான் அங்க பாருங்க மக்களே. மக்கள் சொன்ன சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அந்த வரமிளகா, கருவேப்பிலை, எண்ணெய், மஞ்சப்பொடி நேரில் பார்த்தாங்கன்னு இப்போவே சாப்பிடணுமோ அப்படின்னு தோணும். எனக்கு எப்பனா ஆகும் இருக்குதுங்கண்ணா. இங்கே பாருங்களேன், தீ இந்த அளவுக்கு எரியுதுன்னா அதனோட ரியாக்ஷன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது. உண்மையாலும் என்னால் ஐயோ மக்களே, வாவ். எடுத்ததுக்கப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஆவி வந்துக்கிட்டு. ஐயோ அடா 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 அடா. பெரும்பாலும் கை பக்குவோம், நாளைக்கும் கை நக்குவோம். இங்கே பாருங்களேன், இதில் வேறு எதுவுமே இல்லைங்க மக்கள். மிளகா, கறிவேப்பிலை, அப்படி. ஓகேண்ணா. செமையாக இருக்குதுங்க. தாளிச்ச தயிருங்க பாருப்பா. சின்ன வெங்காயம் தான் மெயினுங்க. ஏன்னா மெயின். அடுத்துங்க பச்சைப்புளி ரசம். வேற லெவல் தான். ஓகே தல, நன்றி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் கம்ப்ளைண்ட் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து சங்ககிரியில் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போக போகிறோம். அந்த ஹோட்டல் பேர் என்னங்கிறத அங்கே போய் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி போகிற வழியில் இளநீ கடை பார்த்தனுங்களா. அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம இளநீ, கம்மங்கூழ், தர்பூசணி இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா காலங்காத்தால் ஜில்லுன்னு ஒரு இளநீ குடிச்சிட்டு போயிட்டு நல்லா காரசாரமான நாட்டுக்கோழி கறி வந்து சாப்பிட போகிறோம். ஒரு தாபா ஸ்டைல் வைங்களேன் அது. ஓகேக்கா, ஜிபேல தான் மக்கள் அமௌண்ட் இருக்குது. இளநீ 50 ரூபான்னு சொன்னாங்களா, சரி 40 ரூபாய்க்கு கொண்டு இருந்தால் வெட்டுங்கன்னா குட்டியை வெட்டிட்டாங்க. சரி ஓகேங்க, ஜம்முன்னு இளநீ குடிச்சிட்டு வாங்க போய் கும்முடு போய் கறி சாப்பிட்லாம். நாட்டுக்கோழி கறி. ஒரு கடை, அந்த கடை பேர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அங்கே போய் சொல்கிறேன். நான் ஏதாச்சும் யூடியூப் சேனலில் தான் மக்கள் பார்த்தேன். திடீர்னு காலங்கத்தால் யூடியூப்குள்ளே போனேன். கரெக்டாக முன்னாடி வந்து ஸ்க்ரீனில் வந்து நின்றுச்சு. சரி ரைட், இதாண்டா நீங்கள் நம்ம கண்டென்ட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். இன்னொரு 6-7 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, எங்களும் திருச்செங்கோடுலேருந்து இப்போ சங்ககிரி வெளியே போய்கிட்டு இருக்கிறேன். அந்த கடை வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அது எல்லாமே நான் அங்கே போய் சொல்கிறேன். சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நான் சொல்கிறேன். சரியா? சரி வாங்க பார்க்கலாம் வாங்க மக்களே. ஜம்முன்னு இளநீ குடிச்சிட்டு கும்முன்னு கிளம்பியாச்சு. அவ்வளோதான் மக்கள். இன்னொரு 6 கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மேப் பார்க்கலாம், மேப் பார்த்தா தெரியும். சங்ககிரி பக்கமாக வந்தாச்சு. சங்ககிரியின் அடையாளமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்கு பாருங்க, இந்த மலை தானுங்க சங்ககிரி கோட்டைன்னு சொல்லுவாங்க. மக்களே, இன்னும் நம்ம வந்து ஒரு 4 கிலோமீட்டர் பயணம் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த ஊர் பேர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சங்ககிரின்னு சொல்லிட்டு. இந்த ஊரினுடைய அடையாளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்ககிரி மலை கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் சங்ககிரிக்கு இன்னொரு அடையாளம் இருக்குது. இந்த நாமக்கல் சங்ககிரி TN 28 TN 52. இதுக்கு என்ன மீனிங் கேட்டீங்க அப்படின்னா, லாரி தமிழ்நாட்டிலே இங்கே தாங்க கிட்டத்தட்ட ஒரு 60-70% லாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சங்ககிரியிலையும் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயும் தான் இருக்கும். ஒரு பெட்ரோல் பங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் லாரியாக இருந்து பார்த்துருக்கிறீங்களா? இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள். நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாரி அசோசியேஷன் பங்கு தான். இந்த மாதிரி 2 பங்கு எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன், பெட்ரோல் பங்கு. பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்களேன். இதெல்லாம் நீங்கள் எனக்கு ஒரு ஏரியா போனால் போனால் அந்த ஏரியாவினுடைய ஃபேமஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும் ஒரு ஆசை. சங்ககிரி லாரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி கட்டுறதுல ஃபேமஸ், லாரிக்கு ஃபேமஸ். காட்டுறேன் பாருங்களேன். கணக்காக ஒரு லாரி வெளியே வருது. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்களா. தமிழ்நாட்டிலே மக்கள் லாரிக்கு பேர் போனது இந்த சங்ககிரி நாமக்கல் எல்லாம் தான். அவ்வளோ லாரி இருக்கும். பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் 500 லாரியில் இருக்குதுங்களாம்மா மக்களே. கேள்விப்பட்டிருக்கேன், பட் எந்த அளவுக்கு உண்மைன்லாம் தெரில. இங்கே பாருங்க, பங்க் எவ்வளோ பெரிய பங்கு பாருங்க. நார்த் சைடுவா நீங்கள் இவ்வளோ பெரிய பங்க்லாம் பார்க்க முடியாது. சரிதா?
எல்லாம் டீசல் தான். இங்கே பெட்ரோல் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமே. ஏன்னா அத்தனை லாரி உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி இங்கே வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். லாரி பெட்ரோலோட டீசல் அடிச்சோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே, ஆக்சுவலாக வந்து லொக்கேஷனை தாண்டி வந்துட்டுனேங்க. அங்கே பார்த்தீங்களா அந்த உதயம் வேஷ்டிகள் சட்டைகள்னு சொல்லிட்டு ஒரு 3 மாடி கட்டடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கட்டடத்துக்கு உள்ளேயாமா நான் தாண்டியே வந்துட்டேன். ஒரு போர்டு இல்லைன்னு நினைக்கிறேன், பட் தெரில மக்கள். அது அங்கே போய் பார்த்து சொல்ல, நான் சரியாக கவனிக்கப்பட்டேன்னு தெரில. பைபாஸ் இதுதாங்க, பைபாஸ் சேலம் பைபாஸ், கோயம்புத்தூர் சேலம் பைபாஸுங்க. நெக்ஸ்ட்டு சங்ககிரியில் வந்து லாரி ஃபேமஸ்ன்னு சொன்னாலங்க, அதே மாதிரி சேலத்தில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மாம்பழம் ஃபேமஸ்ஸு. இந்த வாருங்க மக்கள், எல்லாமே மாமரத்தோப்பு தாங்க. இந்த பக்கம் மாமரத்தோப்பு தான், அந்த பக்கம் மாமரத்தோப்பு தான். வாங்க இதை அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அந்த கட்டடத்துக்குள்ளே தான் வர சொன்னார். இந்த மாமரத்தோப்பு பார்த்துட்டு நல்லா வைப் ஆயிடுச்சு. சரி பக்கமாக இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது, பட் எந்த அளவுக்குன்னு தெரில. சரி வாங்க போய் பார்த்துடலாம் வாங்க. ஓகே மக்கள்ஸ், அங்கே பாருங்க தெரிகிறதா, அங்கேயும் மாமரத்தோப்பு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னு வைங்க, இங்கே பாருங்க மக்கள்ஸ், இங்கிட்டும் மாமரத்தோப்புங்க. சமையல் செஞ்சு இந்த மாதிரி மாந்தோப்புக்குள்ள உட்காந்து சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். அந்த பக்கமெல்லாம் பாருங்க மக்கள்ஸ், எல்லாமே கரடு. சேலனாலே ஃபுல்லாக மலைகள் தான் அதிகமாக இருக்கும். செமையாக இருக்குது ஏரியா. சரி போலாங்களா மக்கள்ஸ்? கடைக்குள்ளே வந்துட்டு வாடி வெளியே வந்துட்டு இருக்கோம். ஐயோ வேற லெவலுங்க கடை. நான் என்னமோ நினச்சேன் உள்ள எக்ஸ்பிரஷன் காட்டல வைங்க முன்னாடி, ஆனால் அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரு நல்லா ஜாலியாக பேசுகிறாரு மக்கள்ஸ், வேற லெவலு. இங்கே பாருங்க மக்கள்ஸ், பைபாஸ் ரோடுங்களா, தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க மக்கள். இந்த பக்கம் டோல்கேட்டு சரிங்களா, சங்ககிரி டோல்கேட்டு. இந்த பக்கம் சங்ககிரி ஆர்டிஓ சரிங்களா, அதை பாருங்க சங்ககிரி கோட்டை தெரியுங்களா, சங்ககிரி ஆர்டிஓ அந்த பக்கம். சங்ககிரி பக்கத்தில் இருக்கிற டோல்கேட்டு இந்த பக்கம். இதுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்பானை சமையல் இருக்குதுங்க. இந்த 3 மாடி கட்டடம் இருக்கும். ஸ்ரீ லக்ஷ்மி பவன் பியூர் வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட ஒரு ஹோட்டல் கூட இருக்கும். இதுக்குள்ள இந்த இடத்தினுடைய பர்டிகுலர் நான் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நீங்கள் வந்து அதில் பைபாஸில் வந்துடாதீங்க. இந்த பக்கம் சர்வீஸ் ரோடு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இதை பாருங்க, இந்த இடத்துல கட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே பைபாஸ்லேருந்து உள்ளே வந்துக்கலாம். சரி ஓகே மக்கள், வாருங்கள் உள்ளே போகலாம். இடம் லொக்கேஷன் தாறு மாறுங்க, வேறு லெவலு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. எதர்ச்சியாக பார்த்துட்டு வந்தது. நானும் நிறைவான வீடியோவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க டக்குன்னு போயிட்டு எல்லாம் டக்கு நல்லா எடுத்துடலாம். வாங்க உள்ளே போகலாம் வாங்க. பேரா மக்கள்ஸ் முக்கியம், நம்மளுக்கு லொக்கேஷன் தான் முக்கியம். லொக்கேஷன் கவலையப்படாதீங்க, ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே கொடுத்துருவேன் சரிங்களா. இதை பாருங்க உள்ளே வந்துட்டோம். சத்தியமாக வேறு லெவலுங்க. இங்கே பாருங்க எல்லாம் இந்த எரிக்கிறது கூட பாருங்கள். நம்ம லாரி பற்றி அவ்வளோ பெருமையாக பேசிட்டு வந்தோம்ல, இங்கே பார்த்தீங்களா இந்த லாரி பழைய பாடி இருக்குமில்லங்க, எல்லாம் உடைப்பாங்கல்ல, லாரினுடைய பாடி இருக்குது தெரியுங்களா, அதை தான் வந்து விரவாகவே யூஸ் பண்ணுறாங்க. சே வேறு லெவல் இல்லை. இத்து போனதெல்லாம் வேஸ்ட் ஆனதெல்லாம் வந்து இங்கே கொண்டாந்து போட்டுடுறாங்க. சூப்பருங்க, விரவலிருந்தே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வண்டி இங்கே நிற்கிது. சூப்பரு. இங்கே பாருங்க எல்லாம் நாட்டு சேவலெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், எப்படி ஜம்முன்னு இருக்குதுங்களா. அங்கே ஃபோன் பேசிட்டு இருக்காருல, அவர் தான் ஓனரு. பேசுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்கள்ஸ், இது வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கான இடம். நிறைய டேபிள் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பழம் கொத்து வச்சுருக்காரப்பா. உடச்சி வந்து ஜம்முன்னு வச்சுருக்கிறாரு. அது ஜம்முன்னு வரவேற்றுச்சு சேவல். அப்படியே பாருங்கள். அண்ணா வணக்கங்கண்ணா. சாப்பிடுங்க. நல்லா ஜாலியாக பேசினார் மக்கள்ஸ். வந்த உடனே நல்லா ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷனாக கொடுத்துட்டீங்க. சாப்பிட்டு வாங்க. சிறப்பான சம்பவம் பண்ணுறேன் இன்னைக்கு. ஓகே கண்டிப்பாக மக்கள்ஸ். அங்கிட்டு பாருங்கள் மக்களே, எல்லாம் மண்பானை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சமையல் செய்யறதுக்கான மண்பானையில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் தக்காளி. இங்கே பாருங்க உப்பெல்லாம் எல்லாமே மண்பானையில் வச்சுருக்காங்க பாருங்க. வரமிளகாய் மண்பானையில், உப்பு மண்பானையில். வேறு லெவல். இது வந்து தாளிக்கிறதுக்கான கரண்டி எல்லாமே ஷூட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இங்கிட்ட வந்து தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது, சேவலை உள்ளே போட்டு எடுக்கிறதுக்கு. சூப்பர் மக்கள்ஸ், இறை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். இங்கே பாருங்க, அதுபோல் இங்கே பாருங்க மக்களே, இங்கேயும் சேவல் கட்டி வச்சுருக்கிறாங்க. உள்ளே பாருங்கள் எல்லாமே நாட்டுக்கோழி தான் மக்கள்ஸ், மூக்கு வெட்டாத நாட்டுக்கோழி. சூப்பருங்க. சங்ககிரினால எல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த கட்டு சேவல், நாட்டுக்கோழி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இந்த சேலம், ஈரோடு, நம்ம ஏரியா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி ஃபேமஸ் தாங்க. எப்படி வேற லெவலுங்களா மக்கள்ஸ்? அண்ணா சாப்பிட்டு வந்துட்டாரு. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா பேருங்கண்ணா? என் பேர் பெருமாள். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? ராமு. இவர் வந்து அப்பாங்க, இவர் அவருடைய சன்னு, இவங்க தான் கடையுடைய ஓனரு. அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய மாமாங்க. ஃபேமிலியாக ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே சேர்ந்து இந்த தாபாவை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தாபாவினுடைய பேர் நான் பேர் கூட சரியாக படிக்காமல் மக்கள் உங்களுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த பேர் எங்கே இருக்குது, என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அண்ணாட்ட கேட்டுக்கலாம். வாங்க பார்க்கலாம் வாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கம். பெருமாள் அண்ணா வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்கண்ணா.
ஓகேங்கண்ணா நான் எத்தனை வருஷமா இந்த மண்பானை சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க? 10 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறோம். 10 வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க. ஓ சரி சரிங்க. இங்கே நம்ம கடையில் என்னென்ன ஃபேமஸ்? இங்க சட்டி சமையல் சங்ககிரி அப்படின்னாவே சட்டி சமையல் தான் ஃபேமஸ். சட்டி சமையல். ஆமா, சூப்பு குழம்பு அந்த இது பண்ணி தரோம். சூப்பு குழம்பு. ஆமா, நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி பியூர் நாட்டுக்கோழிங்களா? பியூர் நாட்டுக்கோழி. ஓகே ஓகே. சேவல். இந்த கிராஸ்ன்னு சொல்றாங்களே அதெல்லாம் கிடையாது. ஐட்டங்கள்லாம் நம்ம யூஸ் பண்றது இல்லைங்க. 100%. 100%. ஆமா, நம்ம நாட்டுக்கோழி மட்டும் தான் செய்யறோம். அதுல நிறைய வெரைட்டி செய்யறோம். காட்டு வறுவல் செய்யறோம். மிளகாய் கறி செய்யறோம். காட்டு வறுவல்னா? காட்டு வறுவல்னா இது எந்த மசாலா அந்த ஐட்டம்லாம் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது. பசங்க சமைக்கிற மாதிரி. ஆமாம், நம்ம காட்டுக்கால பசங்க சட்டி வச்சு வருப்போம்ல, அந்த மாதிரிக்கா எலிக்கறி டைப் சொல்லுவாங்க, அதே மாதிரி. சரிங்க. அடுத்து மிளகாய் கறிங்களா? மிளகாய் கறி வெறும் மிளகாய் மட்டும் யூஸ் பண்ணி செய்கிறோம். பயங்கர டேஸ்ட் இருக்கும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கிரேவியாக இருக்கும். வரமிளகாய் யூஸ் பண்ணுவீங்க? சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த விதையை ஊற்றிட்டு யூஸ் பண்ணுவீங்களாண்ணா? விதையை எடுத்துட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. வேறங்கண்ணா? வேற எங்க நார்மல் தான். நார்மல் தான். அப்புறம் பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி டைப் செஞ்சு தரோம். ஓகே ஓகே. பள்ளியில் உள்ள தேங்காய் பருப்புலாம் போடுவீங்களா? தேங்காய் பருப்பு நாங்கள் போடுறது இல்லை. ஓ சரி சரி. ஸ்பெஷல் தான். ஓ சரி 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 சரிங்கண்ணா. ஓகே தேங்காய் பருப்பு. ஓகே ஓகே. மற்றபடி அந்த சூப்பு அந்த ஐட்டம்லாம்? அந்த ஐட்டம் உண்டு. அந்த ஐட்டம் உண்டு. அந்த ஐட்டம் நார்மல். ஓகே. சங்ககிரி சட்டிகரினாவே சூப்பு குழம்பு ட்ரை. அந்த தான் ஸ்பெஷல் சங்ககிரி. ஓ சரி சரிங்க. இப்போ ப்ரைஸ் எல்லாம் ஒவ்வொன்றுக்கு எந்தெந்த மாதிரிங்கண்ணா வச்சுருக்கீங்க? இல்லை, நாங்கள் வந்து இப்போ நாட்டுக்கோழி கறி வந்து 750 ரூபா போடுறோம். சரிங்க. நாங்கள் சமைக்கிறதுக்கு 350 கிலோ வந்து 750 ரூபா போடுறீங்க. சரிங்க. கறியா? கறியா? ஏன்னா சேவல் ஒரு ஒரிஜினலாக இருக்கிறங்காட்டி. ஆமாம். உயிரடையாக போடுறதுன்னா 650 ரூபாய்க்கு. உயிரடைனா 650 கிலோக்கு. கறி வெட்டி போடுற மாதிரி இருந்தால் 750 ரூபா. ஓ சரி சரி சரிங்க. சமைக்கிறதுக்குங்க? 350. சமைக்கிறதுக்கு 350. ஓவரால் வந்து 1 கிலோ எடுத்து சமைச்சா அப்படின்னா எவ்வளோ ஆகும்? கறியாக சமைச்சிங்கன்னா 1100 ரூபா. கறியாக சமைச்சா 1100. ஓ சரி 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 சரிங்க. நாங்கள் மினிமம் 1 கிலோ செஞ்சு தரோம். மினிமம் 1 கிலோ. மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் செஞ்சுக்கலாம். எவ்வளோ வேணால். ஓ சரிங்கண்ணா. சரி சரி சரி. வராங்க. சரிங்க. வராங்க. நேற்று கூட மலேசியாவில் இருந்து. ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. சந்தோஷம். ஏன்னா அந்த ஆம்பியன்ஸே பாருங்க வேற லெவல் இருக்குது. இப்போ வெளியே வந்து நான் என்னமோ நினைச்சேன் அந்த பைபாஸ் அப்படி இருக்குது. ஆனா உள்ள வந்துட்டோம்னா இந்த கால சூழ்நிலையே மாறிடுது. இப்போ இந்த இடம் பாருங்க எவ்வளவு ரம்மியமா இருக்குது பாருங்க. இன்னும் ரியலா நம்ம வீடியோக்காக சொல்ல ரியலாவே இந்த வேப்பமரம் இருக்கிறதுக்கும் வேப்பமரம் ஸ்பெஷல். கடையே வேப்பமரத்து கடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிங்களா? ஓ சரி சரி சரி. நாங்க போர்டு இருந்ததை எடுத்துட்டோம். அமீர்தம் சங்ககிரியில் அமீர்தம் மண்பானை சமையல் வேற லெவல் வேற லெவலுங்கண்ணா. அமீர்தமா இருக்கு. சரி சரி சரி. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் அமீர்தமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன். ஆனா எப்படி வாரம் முழுவதுமே இருக்கு அப்படி? ஆமா, எல்லா நாளும் உண்டு. எல்லா நாளும் உண்டு. டைமிங்னா 11 மணியிலிருந்து நைட் 10 மணி வரைக்கும். நைட்டு 11 சாரி காலை 11 மணியிலிருந்து நைட்டு 10 மணி. நைட்டு 10 மணி வரை. ஓகே ஓகே ஓகே. ஆர்டர் வந்து 7 மணியோட முடிச்சிடுவோம். ஆர்டர் 7 மணியோட முடிச்சிருவீங்க. ஓ சரி சரி. சாயந்தரம் 7 மணியோட ஆர்டர் முடிஞ்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருக்கலாம். ஆராம்சா சாப்பிடலாம். சரிங்கண்ணா. இந்த டோல்கேட் என்ன டோல்கேட்டுங்கண்ணா முன்னாடி இருக்கிறது? அது வைகுந்தம் டோல்கேட். வைகுந்தம் டோல்கேட். அதாவது சங்ககிரி ஆர்டிஓவுக்கு முன்னாடி வைகுந்தம் டோல்கேட்டுக்கு பின்னாடி. அங்கிட்டு இருந்து வந்தா சேலத்துல இருந்து வந்தா வைகுந்தம் டோல்கேட்டுக்கு அப்புறம். சங்ககிரியில் வந்தீங்க அப்படின்னா ஆர்டிஓவுக்கு அப்புறம். ஆர்டிஓவுக்கும் வைகுந்தம் டோல்கேட்டுக்கு சென்டர்ல சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் என்னங்கண்ணா? மேட்டுக்கடை ஃபர்ஸ்ட் ஸ்டாப். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா ஆரம்பிச்சிடலாமா? ஓகே ஓகே ஓகே. உங்களோட அந்த ஒரு ஒரு புஜிட்டிக்கா பேசுறீங்க பாருங்க, அது வேற லெவல் சிரிப்பு. சரிண்ணா ஓகேங்கண்ணா ஆரம்பிச்சிடலாங்கண்ணா. ஓகே சரி. ஓகே மக்கள்ஸ், ஃபைனலி 4 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிங்க என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். சங்ககிரி சட்டி வறுவலா, காட்டு வறுவலா, மிளகாய் கறியா, பள்ளி வளையமா அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். பேசும்போது காட்டு வறுவல் அப்படின்னா இந்த சூப்பு குடிக்கிறது அதெல்லாம் வராதுங்க, அது வந்து இயல்பாக சமையல் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்னாரு. அப்புறம் பள்ளி வளையம் அதெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம், மக்கள் வீட்லேயும் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து தண்ணி குழம்பு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாட்டுக்கோழியை பிடிச்சி தண்ணி குழம்பு வச்சு அதுக்கு முன்னாடி சூப் எடுத்து சூப்பு குடிச்சிட்டு தண்ணி குழம்போட சாப்பாடோட சாப்பிட்றோம். அதானுங்கண்ணா வித் கறி. ஓகே ஓகே ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே வாங்க மக்கள் போகலாம். மக்கள் அது மட்டும் இல்லாமல் அண்ணா வந்து நம்ம வீடியோ பார்த்துருக்காராமா, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஓகே 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 அடிக்கடி பார்ப்பேன். சரி சரி நல்லா இருக்கும், வீடியோ நல்லா இருக்கும். சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா சந்தோஷங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? பேர் தம்பாங்க. தம்பா. தம்பா. ஓகே வேற லெவல் இருக்குது பேரு. சரி ஓகே பார்ப்பேன், நல்லா நல்லா இருக்கும். சரி சரி அதனால தான் பார்த்துட்டு இருப்போம். ஓகே 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 பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்க ஓகே சந்தோஷங்கண்ணா. சரி ஓகே அதுங்கண்ணா அம்மாங்களா? ஆமாங்க. ஓகே மக்கள் அடுத்து பாருங்க அக்காவும் இருக்காங்க, ஃபேமிலியாக சொன்னாங்க பார்த்தீங்களா? அண்ணன் அண்ணனுடைய ஒய்ஃப் அம்மாங்க. அம்மா வணக்கங்கம்மா, உங்கள் பேருங்கம்மா? சுமதி. ஓகே ஆரம்பிச்சிடலாங்களா? ஓகே மக்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் எடுத்தாச்சு, அப்பா மகன் மாமா அம்மா. சூப்பர். சரி வாங்க ஃபர்ஸ்ட் கோழியை பிடிக்கிறோம், பட பட படன்னு க்ளீன் பண்ணுறான்.
அடுப்பு பற்ற வைக்கிறான், அடுப்பை கொளுத்தி விட்றான், வடச்சட்டி தூக்கி அழுத்தி விட்றான், சமையல் ஆரம்பிக்கலாம். ஓகே, சிறப்பாக பண்ணுறோம் சம்பவம். சூப்பர் மக்கள்ஸ். அண்ணன் வந்து கோழி பிடிக்க சொல்லிட்டாரு. அண்ணாவுடைய சன் இருக்காருலங்க, அவர் போய் கோழி பிடிக்க போகிறாரு. விடக்கோழியை பிடிக்க சொல்லிட்டாரு. ஓகே, கருப்பு கோழியை பிடிச்சிட்டாருங்க ஜம்முன்னு. பக்காவாக இருக்குங்களா? ஓகே தலைவா, ரைட்டு. நீங்கள் சொன்ன வார்த்தையே சந்தோஷம். வார்த்தையிலே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க உங்களுக்கு, பேச்சிலேயே. ஓகே ரைட், நெக்ஸ்ட் வாங்க சம்பவம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே மக்கள்ஸ், சூப்பரு, உயிர் போய் விட்டது. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எடுத்து உள்ள சுடுதண்ணி இருக்குது பார்த்தீங்களா, சுடுதண்ணி காலை போடுறாங்க. போட்டு பொங்க பொச்சுவிட்டு அதுக்கப்புறம் தீயில வாட்டிக்கிறது, அப்படி தானுங்கண்ணா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். உயிர் போனதுக்கப்புறம் தான் மக்கள் தண்ணி காலை போடுறாங்க. ஒரு சிலர் வந்து உயிர் இருக்கவே போடுவாங்க, பட் இவங்க அப்படி பண்ணுறதில்ல. அந்த உயிர் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ள சுடுதண்ணி காலையே போடுறாங்க. சூப்பருங்க. நெக்ஸ்ட்டு பொசிக்கிறக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. ஜம்மன் இந்த இடம் பாருங்க மக்கள், ஐயோ வேறு லெவல். இந்த இடத்துக்கு தான் காசு. சுடுதண்ணி காலை போட்டு அப்புறம் டக்குன்னு வந்துடுறேனுங்கண்ணா? அதான் நாங்கள் வெறும்பவங்க போச்சுவிட்டு அதுக்கப்புறம் வாட்டுவோம். அதுக்கு இதை மற்ற நல்லா தான் இருக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக இப்படி பண்ணிட்டும் கூட தீயில ஒரு வாட்டிக்கலாங்க. இது வெய்ய வெறுங்க என்னங்கண்ணா, உடனே கிளியர் ஆயிரு. அதான் அங்கே வாருங்களேன் மக்களே. இப்போ நம்ம சமையல் செஞ்ச வீடியோலாம் பார்த்துருப்பீங்களா மக்கள், என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுடுதண்ணி காலை போடாமையே பொங்க கஷ்டப்பட்டு அது பிடுங்குறக்கே அரை மணி நேரம் ஆயிரு. அதுக்கப்புறம் வந்து தீயில ஓட்டு வாட்டுறது. அதுக்கு இது இந்த மெத்தட் பரவாயில்ல தான் இருக்குது. சுடுதண்ணி காலை போட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டிக்கிட்டோம்னா அதே டேஸ்ட் இருக்கு என்னங்கண்ணா? ஆமாம், இதெல்லாம் எதுவுமே ஃபால்ட் ஆகாது. அதே மாதிரி இதில் ஏதாவது கிருமி இருந்தாலும் அதுவும் எல்லாமே இதாகிடா. இல்லை அதான் பரவாயில்ல. இந்த மெத்தட் நல்லா இங்கே வாருங்க, வித்தின் செகண்டில் வாருங்க பொங்க கிளியர் பண்ணி விட்டாரு பாருங்க. ஆமாம், காட்டுத்தனமாக போட்டுக்கிட்டு வெறும் பொங்க போட்டு இழுத்துக்கிட்டு தோலை பிச்சுக்கிட்டு இது பரவாயில்ல மக்கள்ஸ். இந்த மெத்தடு இனிமேல் நானும் இதை பண்ண போகிறேன் வீட்டில். நல்லா இருக்கும். கிருமி ஏதாவது இருந்தாலும் சொன்ன மாதிரி ஏதாவது கிருமி ஏதாவது இருந்தாலும் அழிஞ்சு போயிடும். அதாங்க பரவாயில்லையே. மேக்ஸிமம் இருக்காது, இருந்தாலும் அதுவும் ஒரு சுடு தண்ணியில் ஃபுல் சூடில் தான் போடுவோம். சும்மா ஏதாவது போடுவோம். அப்படின்னா தான் பொங்க விட்டு வரும். அதான் இங்கே வாருங்க மக்கள்ஸ். வரும்போது சொல்லிக்கிட்டு வந்தேன்லங்க, லாரி அந்த பழைய உதிரி பாகங்கள்லாம் இருந்ததுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் மக்கள்ஸ் இங்கே பிரதானமே. எந்த வரை செட் ஆகாதுங்களா? அனல் கொடுக்காது. ஓ, வேக்காடு தரு. இதனால பயங்கரமா எரியுங்கிறீங்க. ஓ, ஓ, இப்ப இந்த எல்லா அடுப்பும் எரியும் போது நம்ம இந்த இடத்துல நிக்கவே முடியாது. அந்த பக்கம் நின்னுக்குவாங்க. இது அப்ப நான் ஞாயிற்றுக்கிழமையில வந்து எல்லா அடுப்பும் எரிஞ்சிட்டு இருக்கோம். ஓ, இதுக்கு மேலே ஆரம்பிச்சிருவீங்க, கூட்டம் வர ஆரம்பிச்சிருவீங்க. ஆர்டருக்கு வந்துட்டாங்க அங்கே ஒருத்தர். இங்கே பாருங்க மக்கள், நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பாருங்க, ஒருத்தர் ஆர்டருக்கு வந்துட்டார். 2 கோழி பிடிச்சிட்டு இருக்காரு அண்ணாரு. சூப்பருங்க. வரும்போது லாரியை பற்றி அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், சங்ககிரி லாரியை பற்றி. இங்கே பாருங்க எப்படி எரிஞ்சிட்டு இருக்குது பாருங்க. உள்ள வச்சுட்டா ஒரு விரை வச்சாலும் போதும், அப்படியே நின்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது 2 கிலோ வரும். 2 கிலோ வரும். பாருங்க சும்மா ஜாமுன் அண்ணன் நல்ல பேச்சு. அவர் பேசும்போது நம்மளுக்கு எனர்ஜி வந்துடுது. ஓகேங்கண்ணா, ஆரம்பிக்கலாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை மக்களே, கோழியை தீயில வாட்டுறது. வந்து எப்பவுமே கேஸ்ல இந்த மாதிரிலாம் பண்ணுறது. சரிங்க, இயற்கையாக அப்படியே நெருப்புலேயே வாட்டி இருக்கு. இயற்கையாக அப்படியே நெருப்புலேயே வாட்டுறது. சூப்பருங்கண்ணா, சூப்பர். ரொம்ப இம்ப்ரெஷன். எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும். ஒரிஜினலாக இருக்கும். கேஸ்ல சும்மா இருந்தோம்னா அது பாதி போயும் போகாம ஒரு மாதிரி இருக்கும். அதான் பாருங்க எப்படி நெய்யா விட்டு வருது பாருங்கண்ணா. அந்த அளவுக்கு தான் வாட்டணும் நாங்க. ஆனா இப்படி வாட்டும் போது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர், அது ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கண்ணா. வாசமே அது தீயில வாட்டின இது கறி அதை டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதான் அங்க பாருங்க மக்களே. வாவ், இந்த மாதிரி கோழி போட்டீங்கன்னா தான் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதான் ஐயா வணக்கம். பெரிய சேவல் போட்டு கஸ்டமர் பாருங்க, ஜாமுன் வந்து கார்ல வந்து இறங்கிட்டாரு பாருங்க அண்ணாரு. சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க மக்கள், தண்ணி வந்து பைப்பில் க்ளீன் பண்ணுறதுக்கு அழகாக ஒரு இடம் செட்டப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு டீ கடையில் இருக்குமில்லங்க, அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு
அதுக்கு ஒரு பைப்பு வச்சு மஞ்சள் பொடி தொட்டியில் வச்சிருக்கிறாரு தலைவர். ஏன்னா ஃபுல்லாக மஞ்சள் போடணும். ஃபுல்லாக மஞ்சள் போடணும். அதான் வாவ், ஃபுல்லாக அடிச்சு விட்ருவோம் மஞ்சள். அதான் அண்ணா நீங்கள் வச்சிருக்கிற இடமே பாருங்க எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சிருக்கிறீங்க பாருங்களே. இந்த பாருங்க மக்கள், நீட்டாக போய் ஒரு தென்னை மரத்துக்கு போயிட்டு இருக்குது. அங்கே வேஸ்டேஜ் எல்லாம் வாத்து ஜம்முன்னு சாப்பிட்ருது. மாற்றி விட்ருவோம். என்னங்கண்ணா? அப்போ ஒரு மரத்துக்கு மாட்டி விட்ருவீங்க. அதான் இப்படி போட்டு நல்லா கிளியர் பண்ணால் தான் எல்லாம் க்ளீன் ஆகும். ஆ பக்கா லேட்டு கொடுங்க. அவ்வளோதானுங்க. எல்லாம் படப்பட அண்ணனுக்கு வேலை செஞ்சு அப்படியே அந்த பாஸ்ட்டு தான் வருது. ஏன்னா ஏய் சூப்பர் மக்கள்ஸ். நீங்கள் பேச்செல்லாம் இல்லை, ஒன்லி வீச்சு தான் அப்படிங்கிற மாதிரி தலைவர் காலத்தில் இறங்கிட்டார். நீட்டாக அங்கே பாருங்க சுத்தம் பண்ணுறது. தண்ணி வந்து ஜம்முன்னு வேணுங்கிற அளவுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது. அருமையாக சுத்தம் பண்ணுறாருங்க. நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரியே நம்பிக்கையாக வாங்கி சாப்பிட்லாம். மக்களே, கடை ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. எதர்ச்சியாக காலையில் நான் பார்த்தேன். அந்த சேனல் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், கார்த்திக் வியூன்னு நினைக்கிறேன். காலங்காத்தால வீட்டுக்குள்ளே போனேன், வந்தது. சரி டக்குன்னு ஃபோன் அடித்து கேட்டேன், வாங்கினாங்க. வந்தேன், வந்து பார்த்தா வேறு லெவல் நல்ல ஒரு வீடியோவாக அமைஞ்சிருச்சு. அப்படி தானுங்க. இந்த மாதிரி சுத்தம் பண்ணி அந்த பிளேட்டில் வச்சிட்ருக்காரு. மக்கள்ஸ், கோழியை பிடிக்கிறது, மஞ்சள் போட்டு கழுவுறது, அறுக்கிறதெல்லாம் அண்ணாங்க வேலை. அதை வெட்டுறது அம்மா வேலை. எப்படி ஜம்முன்னு வந்துட்டாங்க பார்த்தீங்களா? ஆரம்பிக்கலாமாங்கம்மா? ஓகே. அந்த கரெக்டாக பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக போடுவாங்களாமா மக்கள்ஸ். பெருசும் இல்லாமல் சிறுசும் இல்லாமல். வாங்க மக்கள்ஸ் பார்ப்போம். சூப்பருங்கம்மா. பார்க்க துண்டாக பாருங்கள் எப்படி வெட்டுறாங்க பாருங்கள். பேச்சு தான் மக்கள். வீச்சு தான். பேச்சுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் பாருங்கள் மக்களே. உண்மையாலுமே பரவாயில்லைங்க. எங்கள் பாருங்கள் அல்வா துண்டு மாதிரி வெட்டுறாங்க பாருங்கள். அண்ணா அப்புன்னு சொன்னார், கறி வெட்டுறது வந்து அம்மா தான் வெட்டுவாங்க, வேறு லெவலில் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி பண்ணுறாங்க. தெரியுதுங்களா? அந்த பீஸ் பாருங்கள், எப்படி வேணாலும் கறி வெட்டலாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து அந்த ஒரு சைஸாக அல்வா துண்டு மாதிரி வெட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதை கச்சிதமாக செய்கிறாங்க. சூப்பருங்க. இங்கே பாருங்க மக்களே, அடுத்த கட்ட நடவடிக்கை அண்ணார் வந்து கோழியை தீக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே அடுத்துட்டு தேய்ச்சிட்டு அங்கே கொண்டு போய் கழுவ ஆரம்பிச்சிருவார். இங்கே 2 கோழி வெயிட்டிங்கில் இருக்குது. அவ்வளோதான், கறியை வெட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு குண்டாக்குள்ள அள்ளி கொண்டு போய் போட்டு படன்னு ஆரம்பிக்க வேண்டியதான் மக்கள். சட்டியில் போட்டு மண்பானை சட்டி வறுவல், சங்ககிரி மண்பானை சட்டி வறுவல். சூப்பர் பக்காங்க, வேறு லெவலு. பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதை போய் தண்ணியில் கழுவிட்டோம்னு வைங்க மக்கள், டேஸ்ட்டே இருக்காதுங்க. சூப்பர். இங்கே பாருங்களேன், தேவைக்கேற்ப அங்கிட்டு ஒரு பைப் வச்சுருக்காரு. அவ்வளோதான், கழுவியாச்சு. ஏன்னா ஆரம்பிச்சிடலாம், சட்டி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதானுங்க, சட்டி வேஸ்ட்டாருங்க. அதே மாதிரி பாருங்க மக்கள், இங்கிட்டு ஒரு பைப்பு. வேறு லெவல். சூப்பர் மக்கள், ஜம்முன்னு தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. சட்டி வச்சிட்டாரு. இந்த சட்டி வந்து இப்போ வந்து சூடேறணும், அதுக்காக என்ன வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அதுக்குள்ளே ஆர்டர் வந்துருச்சு. ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அம்மா டக்குன்னு எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அண்ணாரு பாருங்க டக்குன்னு வெங்காயத்தை உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாரு. எல்லாமே இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுறது. இது செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய்ங்க. செக்கில் ஆட்டினா சுத்தமான கடலை எண்ணெய்ங்களா? ஓ சரி. சூப்பருங்க. படன்னு அடுத்து பாருங்கள் வெங்காயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. சூப்பர் மக்களே. அடுத்தது சின்ன வெங்காயம் தானுங்கண்ணா? சின்ன வெங்காயம். சூப்பர். அடுத்ததுங்கண்ணா? இது வரமிளகா. அடுத்து வரமிளகா. ஓகே, பக்கா. அப்பா, இந்த இடத்துல நிற்கவே முடியல மக்கள், சரியான ஹீட்டு. அடுத்ததுங்கண்ணா? கருவேப்பிலை போடுறோம். அடுத்து கருவேப்பிலை. அடுத்தது தக்காளிங்களா? தக்காளியை புளிஞ்சு விட்றீங்களா? ஓ மக்களே, அடுத்து பாருங்கள் தக்காளியை புளிஞ்சு விட்டுட்டாருங்க. சூப்பரு. ஆனால் ஒரே நிமிஷம். ஓகே. இது இஞ்சி பூண்டு விழுதுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது. ஓகே. சூப்பர் மக்கள்ஸ்.
எண்ணெய் ஊற்றினாரு, படன்னு மிளகாயை போட்டார், வெங்காயத்தை போட்டார், கறிவேப்பிலை போட்டார், தக்காளி ஒன்று புளிஞ்சு விட்டாரு. அடுத்து கல்லுப்பு, இஞ்சி பூண்டு விழுதும் போட்டார். அடுத்து மஞ்சத்தூளுங்களா? சூப்பருங்க. அடுத்து மஞ்சத்தூளும் போட்டாருங்க. அவ்வளோதானுங்களாங்கண்ணா? அவ்வளோதான். ஓ பக்கா மக்கள், படன்னு சூப்பருங்க. ஐயோ வேற லெவலு. வாவ் சூப்பர்ண்ணா. அதுவே பார்க்குற கலர்ஃபுல்லாக இருக்கேண்ணா. மக்கள் சொல்லுங்க, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அந்த வரமிளகா, கருவேப்பிலை, எண்ணெய், மஞ்சப்பொடி. நேரில் பார்த்தாங்கன்னு இப்போவே சாப்பிடணுமோ அப்படின்னு தோணும். என்னங்கண்ணா எனக்கு எப்போனா ஆகுன்னு இருக்குதுங்கண்ணா. சிக்கன் போட்டலாங்கண்ணா. மக்களே அடுத்தது சிக்கனுங்க. அது என்ன இதுங்களா? அது முட்டை. ஓ போட்டலாம்ல, உள்ள போட்டலாம்ல? இல்லை, இது அப்புறமா கடைசியாக போட்டு எடுக்கணுமா? ஓ ரைட்டுங்கண்ணா. போட்டலாங்கண்ணா சிக்கனை. ஓகே. மக்களே இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் கூட ஆகலைங்க. தலைவர் எண்ணெய் ஊற்றினாரு, வெங்காயத்தை போட்டார், மிளகாயை போட்டார், கறிவேப்பிலை போட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி பழத்தை புழிஞ்சு விட்டார், இஞ்சி பூண்டு விழுத போட்டார், மஞ்சப்பொடி போட்டார், உப்பு போட்டார். அடுத்து கறி எடுத்துள்ள கொட்டிட்டார் ஜம்முன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில். காரணம் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தீ எரியுது, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சமையல் பண்ணுறாரு. ஏய் பங்க மக்கள், தண்ணி வேணா டக்குன்னு பாருங்க, எங்கேயே இருக்குது. சூப்பர். நெக்ஸ்ட்டு 2வது கப்பு ஊற்றிட்டாருங்க. தண்ணி குழம்பு அப்படிங்கனால தண்ணி சேர்த்து ஊற்றுறீங்க. ஓ சரி. நெக்ஸ்ட்டு 3வது கப்பு ஊற்றிட்டாரு மக்கள்ஸ். அடாடாடாடா இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த தண்ணியில் தான் வேகிறது வேணுங்கண்ணா? இதில் தான் வேகிறது. அவ்வளோதானுங்களா? மசாலாலாம் அதெல்லாம் இல்லை, எந்த சமாச்சாரம் இல்லை. ஆமாம், இந்த பொருளை தவிர வேற எதுவும் யூஸ் பண்றது இல்ல. ஓ இதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றதுதான் பங்கமா இருக்கும். கண்டிப்பா. ஏய் வேற இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நீங்க சொந்தமா விழுது அரைச்சி ரெடி பண்றது தான். ஓ சரி. வாங்க மக்கள், அதையும் பார்த்துக்கலாம். இந்த பாருங்க மக்கள், தெரிகிறதா? இஞ்சி வந்து ஊற வச்சிருந்தாங்களேங்க, அப்பளே காமிச்சேன்லங்க, அதை பாருங்க எப்படி அரைச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பர் மக்களே. படன்னு அம்மா இங்கே இஞ்சி அரைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, எல்லாம் இந்த பூண்டு இருக்கு மேலே, பூண்டு வண்டெல்லாம் உதிரி பூண்டு வச்சிருக்கிறாங்க. பக்கா அருமை. சின்ன வெங்காயத்தை உரிச்சு இங்கே வச்சுருக்குறாங்க. மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது, சுத்தமாக நாட்டு செக்கு கடலெண்ணெய், அதுக்கப்புறம் வரமிளகாங்க, அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம். இவ்வளோ தான் ஏனுங்கண்ணா? வேறு அந்த மசாலா ஐட்டம்லாம் வேறு வாங்குறதே இல்லை. ஓ மக்கள்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோமோ இதையே தான் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு காலைல 11 மணிங்களாங்கண்ணா? நைட்டு 10 மணி வரைக்கும். ரைட். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்ததான் காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க, இங்கிட்ட ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டேன். மெயின் ஆள் வரமிளகா பார்த்தீங்களா இல்லையா? நல்லா குட்டி மிளகாயா விதை எடுத்துட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க பாருங்க. என்னால் நம்பவே முடியலைங்க. இங்கே பாருங்க இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு. ஐயோ எரிமலை குழம்பு கூட தோற்று போயிட மாட்டேருக்குதுங்கம்மா. எங்க பாருங்களேன், அல்டிமேட்டு. அதுக்கு தகுந்தாப்புல வச்சு முளை கொட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சூப்பர்ண்ணா, வச்சு போச்சுருங்க. அதை வாங்க உள்ளே போட்டிங்களா? ஓ சரி. ஆக்சுவலாக அடுப்பு ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா வாட்டர் கெட்ட இருக்காது. அப்போ கோழியை உள்ளே போட்ட வேண்டியதான். உள்ளே போட்ட வேண்டியதான். ஏய் இங்கே பாருங்க. ஐயோ உள்ளே போட்டு விட்டு அப்படி ஒரு திருப்பு கணக்காக பார்த்து எடுத்துக்கோண்ணா. ஆமாம் பாருங்க, இது ஆமாம். வாட்டம் கரெக்டாக எடுத்துக்கிங்க. சூப்பர்ண்ணா. சமையலை தாண்டி இவங்க பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே நம்மளை ரசிக்க வைக்கிது மக்கள். அதுதான் இந்த வீடியோட ஹைலைட்ஸு. கருகிருச்சு. சூப்பருங்கண்ணா. நெக்ஸ்ட்டு அம்மா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெட்டிக்கிட்டே தான் இருக்கணும். அதான் ஆர்டர் வந்தால் வெட்டிக்கிட்டே தான் மக்கள் இருக்கணும். இங்கே பாருங்களேன், தீ இந்த அளவுக்கு எரியுதுன்னா அதனோட ரியாக்ஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. உண்மையாலுமே என்னால் ஐயோ மக்களே வேறு லெவலுங்க. நானும் போயிருக்கேன் இதுக்கு முன்னாடியெல்லாம். இந்த நம்ம தாப்பாலாம் எடுத்திருக்கோம், மண்பானை சாமியில் எடுத்திருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக எங்கேயும் பார்த்ததில்லை. ஏன்னா காரணம் அந்த லாரியினுடைய உதிரி பாகங்கள், அந்த மரக்கட்டுருக்கெல்லாம் அதுதான்.
வா ஐயோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மக்கள்ஸ். இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால இவங்களுக்கே அது பார்த்து பார்த்து பழகிருக்கோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால ரொம்ப இம்ப்ரெசிவ். தெரியுதுங்களா எப்படி எரியுது பாருங்க. ஐயோ சும்மா கொழுந்து விட்டு எரியுதுங்க. A few inches later. வாவ் கிட்டத்தட்ட பாதி ஆயிடுச்சுங்க. எங்கண்ணா அவ்வளோதான். அதான் அதான் இது குழம்பு தனி குழம்பு இதுதான் சூப்பு இதுதான் கட்டுங்களா? இது சூப்பு. இது சூப்பு. ஓ இதுக்கு அடுத்தது தான் தண்ணி. ஓ அடுத்த தனி குழம்பா? ஓகே 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 சூப்பருங்க. அப்பா ஆனால் பட தண்ணி குறைச்சி வச்சுங்க. இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் போட்டு இவ்வளோ தண்ணி விட்டு எரிச்சோம்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் எரிக்கணும். அந்தளவுக்கு ஹீட்டு மக்கள் சாதாரண விஷயம் இல்லை. வாங்க சூப்பு சாப்பிடலாம். சூப்பு சாப்பிட்லாங்களா? ஓகேங்கண்ணா ஊற்றலாங்கண்ணா. அப்படியே சூடாக கம்ம சாப்பிடலாம். கம்மன் சாப்பிட்லாங்களா? ஓகேங்கண்ணா. பாருங்க ஜம்மு இங்கே டேபிள் இருக்குது மக்களே. இதான் பெருசாக உங்களுக்கு காட்டலின்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? ஃபேமிலியாக வந்தாலும் கொஞ்சம் சாப்பிடலாம். என்னங்கண்ணா ஏசி ரூம் இருக்குங்க. ஏசி ரூம் இருக்கா? ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். மேலே இருக்கா? ஆ சூப்பர் சூப்பர்ண்ணா. ரூம் இருக்கு. ஆ அதனால ஏசி ரூமும் இருக்கு. எல்லாமே வந்து ஃபேமிலியாக சாப்பிடலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ணா அடுத்ததுங்கண்ணா கொத்தமல்லி தலை போடுறீங்களா? சூப்பில் கொத்தமல்லி தலை போடுறாருங்க. டேரெக்டாக அப்படியே பிச்சு தான் போடுவோம். பிச்சு தான் போடுவீங்க? ஓகே ஓகே ஓகே. வாவ் சுட அந்த கொத்தமல்லி தலை போட்டோம். இதுலேயே வெந்து போயிடும். நல்ல வாசமாக செம்மையாக இருக்குங்க. ஐயோ வேற லெவலு. வாவ் ஐயோ மக்களே வாங்க குடிக்கலாம். பார்க்கும்போது எச்சில் பயங்கரம் வருதுங்க. எப்படி சம்முன்னு இருக்குதுங்களா? ஆவி வரக்க கொத்தமல்லி தலை போட்டு நாட்டுக்கோழி சூப்பு, பியூர் நாட்டுக்கோழி சூப்பு சாப்பிட்லாங்களா மக்கள்? சுட குடிக்கு தம்பி அதான் செம்மையாக இருக்குது அப்படின்னாரு. வாங்க சாப்பிட்றலாம். வேற லெவல்ண்ணா. வேற லெவலுங்களா? செம்மையாக இருக்கா? வேற லெவல்ண்ணா. உண்மையாலுமே வேற லெவலுங்கண்ணா. மக்களே அல்டிமேட்டுங்க. நல்லா வரமிளகா போட்டால் நல்லா காரமாக ரொம்ப காரம் இல்லை, அந்த லைட்டாக அந்த சுருன்னு ஒரு சொட்டு ரத்தம் வரும்ண்ணா. சூப்பர்ண்ணா. புத்துணர்ச்சி ஆகும். எப்பவுமே எவ்வளோ சளியெல்லாம் இருந்ததுன்னா ஓடி போயிடுறேண்ணா. அதாவது உங்களுக்கு சூப்பு குடிச்சிங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். ஆமாம் சாட்டிஸ்ஃபைடு மக்கள்ஸ். காலைல சாப்பிடாம வந்தேன், ஒரே அள்ளி தான் குடிச்சேன். உங்களுக்கு தெரியும் நான் வீட்டில் சாப்பிட்லிங்க. இதுக்காகவே தான் சாப்பிடாம வந்தேன். அங்கே போய் கறி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அடா தேனாமிருதம் மக்கள்ஸ். அண்ணா இப்பவே சொல்கிறேன், ஹோட்டல் பேர் அமிர்தம், சூப்பே அமிர்தமாக இருக்குது. பாத்தீங்கன்னா மாஸ்டர் அவர் வந்து உப்பு காரம் பார்க்க மாட்டாரு. நீங்க இப்போ உங்க கண்ணு முன்னாடி தான் பார்க்காம. ஆமா அவர் நான்வெஜ் 10 வருஷமா சாப்பிடறலன்னு சொன்னாரு. நீங்க உங்களுக்கு உப்பு காரம் எப்படி இருக்கு பாருங்க. பர்ஃபெக்ட்டா இருக்கு. இது சூப்புக்கு. அடுத்தது கறிக்கு வந்து இன்னும் அப்படியே அதுவுமே எடுத்து பார்க்க மாட்டாரு. நாங்களும் எடுத்து டேஸ்ட் பண்ண மாட்டோம். எல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை செய்யறது எல்லாம் அவரே தான் பண்ணிக்குவாரு. எத்தனை கிலோனாலும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுருவாரு. எவ்வளோ நாளும் அவ்வளோ போட்டுக்குவாரு. பாருங்க எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. நீங்க வரும்போது ஒன்று தான் வச்சோம். பாருங்க எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. பக்காவான சூப்பு மக்கள். உண்மையாலுமே இந்த கடை மசாலா எந்த ஒரு மசாலாமே யூஸ் பண்ணாமல் வெறும் வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, வரமிளகா, எண்ணெய், மஞ்சப்பொடி, உப்பு இதை மட்டுமே வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக கோழிக்கறி சமைக்க முடியும் அப்படிங்கிறது இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வந்தீங்கனாலும் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சுக்கலாம். தாறுமாறு. அதுக்கு காரணம் வந்து அந்த வேகம் எரிஞ்சல தீ எரிஞ்சது இல்லைங்க, அது அந்த பக்குவம் மக்கள் படன்னு எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் வரும்னு சொல்ல முடியாது. கை பக்குவம்னு சொல்கிறாங்கல்ல, அவனுடைய கை பக்குவம் தான் பங்கம். இங்கே பாருங்களேன், நம்ம வரப்போ நம்மளது ஒன்றே ஒன்று தான் இருந்தது. ஆனால் நம்மளுது இதுதான் நம்மளுது. சூப்பர். ஏன்னா முட்டையை போட்டு எடுத்துட்டீங்களா? ஓ சரி. ஆடாடாடா அதை வெளியே எடுத்துக்கலாம். சரி மக்கள், அதாவது எப்படின்னா உள்ள போட்டோன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் எடுத்துட்டீங்க. ஓ சரி மக்கள்ஸ், நம்ம முட்டை நமது கோழி முட்டை இருந்துச்சு இல்லைங்க, அதை பாரு உள்ளே போட்டு எடுத்துட்டாரு. அங்கே இருக்குது பார்த்தீங்களா? சூப்பருங்க. நம்மளுது ஒன்று, இங்கே ஒன்று,
அதுக்கடுத்து அங்கே வந்து வெயிட்டிங்கு இதை வருங்க கறி வெயிட்டிங்கு. அதுக்கடுத்து இங்கே பாருங்க மக்கள் இங்கே. ஐயோ அடுத்தது பாருங்கள் நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடியாக போகுது. அதுக்கு ஒரு பானை வச்சுருக்காங்க. சூப்புக்கு ஒரு பானைனா குழம்புக்கு ஒரு பானை. அதையும் ஜம்முன்னு அலாசி போட்டு ஓகேங்கண்ணா எடுத்து கொண்டு போய் குழம்பு இருக்க வேண்டியதானுங்க. பக்கா குழம்பு ரெடி வைங்க. ஓகே 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 நம்மளுக்கு குழம்பு ரெடிங்களா? ஓ சூப்பு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துறது, குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிவிட்டு கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கும். ஆ இங்கே பாருங்க மக்கள் அடுத்தது குழம்புங்க. வாவ் சூப் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கும், குழம்பு வந்து நல்லா ட்ரை ஆகட்டும் மக்கள். கொஞ்சம் நல்லா கெட்டி எடுத்துடுறாங்க. அதுலேயே கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக, தண்ணி குழம்பு தான், அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் சூப்போட கொஞ்சம் திக்னஸ் அதிகம். ஆனால் எதுவும் போடுறதெல்லாம் கிடையாது என்னங்கண்ணா மறுபடியும் அதான் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு போட்டது தான் கடைசி வரைக்குமே அதுதான். வாவ் மக்களே தெரியுதுங்களா எப்படி இருக்குதுன்னு? ஜம்முன்னு கறி குக் ஆயிடுச்சுங்க. நாட்டுக்கோழி தான், பியூர் நாட்டுக்கோழி தான். படன்னு குக் ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பருங்கண்ணா. வாவ் 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 அவ்வளோ 2 நிமிஷம் ஆயிருங்களாங்கண்ணா? 2 நிமிஷம் 2 நிமிஷத்தில் பக்காவான கிரேவி ஆயிரும் மக்கள். பக்கா. நெக்ஸ்ட்டு குழம்புலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி தலை போட போகிறாரு அண்ணாரு. சூப்பருங்கண்ணா அருமை. கறிவேப்பிலை கொஞ்சம் போடுறாருங்களா? ஓகே 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 இதில் இல்லை. ஓ இது இல்லைங்களா? ஓ ஓகே 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 இதில் கடைசியாக கொஞ்சம் கறிவேப்பிலை போடுறீங்க. ஓ ஹலோ மக்கள் எங்கே பாருங்க கடைசியாக கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு எடுக்கிறாருங்க. ஓகே மக்களே வாருங்க நம்மளே அப்படியே தொலை விட்டு பார்க்கலாம். சரி வாங்க அண்ணா தொலை சொல்லுந்தாங்கண்ணா. கடைசியாக கொஞ்சம் கறிவேப்பிலை போடுறீங்க என்னங்கண்ணா? ஆமாம். அது எதுக்காகண்ணா? அது கொஞ்சம் டேஸ்ட்டு மிதிப்படி கொடுக்குமா? கொஞ்சம் மனமாக இருக்கும். ஓ கருவேப்பிலை வந்து நம்ம பெரும்பாலும் சாப்பிட்ணும். ஆ சாப்பிட்றது இல்லை, இது வழியாவது கொஞ்சம் ஏதாவது பண்ணி கொடுப்போம். சூப்பர் 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 சூப்பர். உட்காந்துக்கலாம் மக்களே. அடுத்து பாருங்கள் நான் வந்து டேபிளை வந்து அண்ணாரு அங்கே கொட்டாய்க்குள்ளேருந்து எடுத்து வெளியே போட்டு தர முடியுமான்னு கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்கே வேணால் போட்டு தரேன்ட்டாரு. இங்கே வர இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக வெளியே தான் இருப்பாங்க, உள்ளே இருக்க மாட்டாங்க. ஓ வெளியே தான் உட்காந்துருப்பாங்களா? எங்கனாலும் எடுத்து போட்டுக்குவாங்க, இந்த சரௌண்டிங்கில் எங்கனாலும் போட்டு உட்காந்துக்குவாங்க. சூப்பர்ண்ணா சூப்பர் 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 மக்களே. இங்கே பாருங்க நம்ம வீட்டு வேப்ப மரம் மாதிரியே இருக்குதுங்க. அடா 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 செம்ம. கேட்ட வாரத்துக்கு நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்துக்குங்க பஸ்ஸுன்னு சொல்லி எடுத்து வந்து ஓட்டார். அருமை. செமி கிரேவி ஆயிடுச்சு. படம் ஏங்க எவ்வளோ கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுல்ல, சும்மா டேபிள் எடுத்துகிட்டு போட்டு வரக்குள்ள இதாயிருச்சு. சூப்பருங்கண்ணா. அதே மாதிரி இந்த மண் சட்டியும் கட்டி தீஞ்சு போகிற பிரச்சனைலாம் இருக்காது என்னங்கண்ணா? பாத்திரம் வேறு பாத்திரமா இருந்தால் தீஞ்சு போகும் மக்கள். மண் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சீக்கிரம் தீஞ்சு போகாது. பக்கா பக்காங்கண்ணா சூப்பர் மக்களே. அடுத்து பாருங்கள் அண்ணா எடுக்கிறாரு. ஓகேங்கண்ணா சூப்பர். அப்படியே எடுத்து கொண்டு போய் பாருங்க. எடுத்ததுக்கப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஆவி வந்துக்கிட்டு. ஐயோ நம்ம வீட்டு கேஸ் அடுப்பில் வச்சு எரிச்சா கூட இந்த அளவுக்கு தீ வராது, இது வராது, அனல் வராதுங்க. எடுத்ததுக்கப்புறம் பாருங்க இந்த அளவுக்குன்னு சூடு. இதான் மண்பானைங்கிறேன்னா? ஆமாங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த சூடு அப்படியே கொதிச்சிட்டே தான் இருக்கும். 2-3 நிமிஷத்துக்கு? ஆமாம். ஓ எடுத்தாலும் இந்த சூடு அப்படியே கொதிச்சிட்டே தான் இருக்கும். கொதிச்சிட்டே தான் இருக்கும். அதில் அங்கே ஒரு லெவலில் எடுப்பாங்க, மறுபடியும் இங்கே வந்து ஒரு வேக்காடு ஆகும். அதான் அதான் அந்த சட்டி ஹீட்டில் வேகிறது. அந்த ஹீட்டில் வெந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு மருத்துவ குணம் மாதிரி தான் நம்மளுக்கு. ஓ கடைசியாக ஃபினிஷிங் ஆகிறதுக்கு அப்படி விட்டுருவீங்க. பார்த்தீங்கன்னா பாருங்க எங்கேயுமே கொலன்னு கறி இருக்காது. எல்லாமே பீஸாக தான் இருக்கு மக்களே. அல்டிமேட்டுங்க தெரிகிறதா? பக்காவாக ரெடி பண்ணிட்டாருங்க. ஐயோ இந்த அளவுக்கு எதிரே பார்க்கல மக்கள். சூப்பு எலும்பு அடிச்சுனீங்கன்னா அப்படியே பக்காவாக இருக்கும். சூப்பு எலும்பு ஆமாம் கடிச்சு உறிஞ்சி எடுக்கணும். எப்படி எடுக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு. சகல என் அடியை பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பார்க்குற. நீ சூப் இங்கிட்டு இருக்குது, குழம்பு வந்து இங்கிட்டு இருக்குது. அதை விட கொஞ்சம் திக்னஸாக இருக்குது பாருங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் அப்படியே ட்ராவல் பண்ணி இங்கே வந்தோம் அப்படின்னா சும்மா சுட 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 சங்ககிரி மண்பானை ஸ்பெஷல் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ணா வைக்கலாங்களாங்கண்ணா? ஓகேங்கண்ணா. எல்லா கஸ்டமருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கறி தான் வைக்கிறீங்க. கறி வச்சுட்டு கறி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது கறி, அடுத்தது ரைஸ், அடுத்தது தயிர், அடுத்தது பச்சை புளி,
பச்சை புளி ரசம், அடுத்தது நார்மல் ரசம் அவங்க வேணும்னா சாப்பிட்டுக்குவாங்க. என்ன சாப்பிட்டுக்கோங்க. ஓகேங்கண்ணா, வைக்கலாங்கண்ணா கறி. ஓகே, தண்ணி தெளிச்சிடலாம். தேய்ச்சிக்கலாங்கண்ணா. மக்கள்ஸ் அடுத்தது பாருங்கள், ஜம்முன்னு அண்ணா தள்ளி தெளிச்சு விட்டாரு. வா, அந்த கவனிப்பு இருக்குது பாருங்க, அதுதான் ஃபஸ்ட் கிளாஸ். நான் கொடுக்குற ரேட்டிங் 5 ஸ்டார். நீங்கள் வந்து சாப்பிட்டு உங்களுடைய ரேட்டிங் என்னன்னு கமெண்டில் போட்டுருங்க. ஏன்னா எப்பவுமே இலைக்கு தண்ணி தெளிச்சு தான் நம்ம சாப்பிட்றோம். கண்டிப்பாக மக்களே, வாருங்கள், சுட 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 தயார் செய்த சங்ககிரி மண்பானை சமையல். ஒரு கரண்டி வச்சுட்டாரு, அந்த எலும்போடு ஒரு கரண்டி வைங்கண்ணா. ஓகேங்கண்ணா, போதும் 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 போதும். மக்கள்ஸ் ஆரம்பிக்கலாமா? சூப்பர் 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 சூப்பர். ஈரலுங்களா? ஓகே ஓகே ஓகே. அடுத்தடுத்து இங்கே பாருங்க, எடுத்து தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாரு பாருங்க அண்ணாரு. ஈரல் பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. ஐயோ, வேறு லெவலு. சூப்பர் சூப்பர் மக்களே. அண்ணா அவருக்கு பார்சலுக்கு பார்சலுக்குங்களாங்கண்ணா? ஓகே ஓகே. எங்கே பாருங்க மக்கள்ஸ், பார்சலுக்கு வந்து பாத்திரம் எடுத்துட்டாரு. ஓகே ஓகே. ஆனால் நம்ம ஹோட்டல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. எப்படிங்கண்ணா, எப்படி ரெகுலராகவே சாப்பிடுவீங்களா, புதுசுங்களா எப்படிங்கண்ணா நீங்கள்? என்னங்கண்ணா? ஆஃபீஸ் ஸ்டாஃபு. ஓகே ஓகே ஓகே. ஓ, ஆஃபீஸில் ஏதாவது விசேஷம்னா இங்கே கொடுத்து வாங்கிட்டு போயிடுவீங்க, அதுக்காக பாத்திரம் எடுத்து வந்துருக்கிறீங்க. ஓகே ஓகே. இங்கே ஆல்ரெடி சாப்பிட்ருக்கீங்களா? டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குமா? மண் சட்டி வறுவல் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஆக்சுவலாக இங்கே எல்லாமே இருக்குதுங்க. முட்டை மட்டும் மிஸ்ஸிங்க. முட்டை அங்கே வச்சாச்சு. சின்ன முட்டையாக கிடச்சிருக்கு. சின்ன முட்டையாக கிடச்சிருச்சா? நிறைய முட்டை இருக்கும். ஓகே ஓகே. இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம முட்டைக்கு முன்னாடி கவரோடு இருக்கிறது, ஓடுக்கு இல்லாமல் முன்னாடி எடுத்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அது இன்னும் சூப்பராக நல்லா இருக்கும். அதான் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு சின்னதாக போச்சு. போதும் இதே போதும். மக்களை எங்கே வருங்க, முட்டை இப்படி தான் ஆரம்பிக்கும். கரு வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கு மேலே தான் முட்டையாக ஓட வரும். சரி, ஓகே, ஆரம்பிக்கலாங்க. சூப்பருங்க மக்களே, வாருங்கள் ஆரம்பிக்கலாம். முதலில் எடுத்தவுடன் இந்த முட்டை தான் வந்து நம்மளை கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்குது. வாங்க, முட்டையிலேருந்து ஆரம்பிச்சிருமா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, வேறு லெவல்ப்பா. சாவலாமா மக்களே? அடுத்து பாருங்கள், நம்ம ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி அண்ணார் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொண்டாந்துட்டாரு. இது எதுக்கு? ஒரு வெங்காயம் சேர்த்து ஒன்று போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். கறியோட வெங்காயத்தை சாப்பிட்டு இன்னும் டேஸ்ட் தூக்கி கொடுக்குறாரு. ஒரு 2-3 கறி சாப்பிட்டு வெங்காயம் சாப்பிட்டா, வெங்காயம் எதுக்கு சாப்பிட்றதுன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்ட அந்த சுவையை நிறுத்திட்டு மறுபடியும் புது சுவையாக கொடுக்கும். ஓ, ஓகே ஓகே ஓகே. இதனால தான் நார்மலாக நம்ம சில்லி கடையில் வெங்காயம் சாப்பிட்டா நல்லா இருக்குங்களா? ஏன் வெங்காயம் சாப்பிட்றாங்கன்னா, அந்த இப்போ நம்ம சாப்பிட்டோமா ஒரு காரங்கீரெல்லாம் ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் புதுசாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். புதுசாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வெங்காயம். வேற லெவலுங்க. ஓகேண்ணா. அதாவது இப்போ என்னைக்கு ஃபர்ஸ்ட் பைட் எடுத்து வைக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கு மக்கள். சாப்பிட அந்த ஒரு குஷி இருக்காது. அந்த வெங்காயம் சாப்பிட அலுப்பு வந்த மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் வெங்காயத்தை போட்டோம்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த சுவை மீண்டு வர மாதிரி இருக்கும். வேற லெவல். நன்றிங்கண்ணா இந்த ஒரு தகவலை சொன்னதுக்கு. ஓகே மக்கள், வாருங்கள் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முட்டை. செம்ம. எனக்கு கொஞ்சம் சின்னதாக போச்சு, வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வாங்க, கறி எடுத்துருமா? ஓகே மக்களே, வாருங்கள் ஆரம்பிக்கலாம். அடா பீஸு பாருங்க, சதை ஜம்முன்னு உறிஞ்சி வருதுங்க. நாட்டுக்கோழி கறியை கையில் பிக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும் மக்களே. அதாவது இது ஒரிஜினலான பக்கமான நாட்டுக்கோழி அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எந்த அளவுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சாரு, அது எப்படி வெந்தது, எவ்வளோ எரிச்சாங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா கறியை புடும்போது ரெண்டாக உடைக்கும் போது இன்னும் கெட்டித்தன்மை இருக்குது. இதுதான் நாட்டுக்கோழியினுடைய ஸ்பெஷலே. ஆட்டுக்கறி கூட இந்த அளவுக்கு வராதுங்க. நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் அந்த கெட்டித்தன்மை இருக்கிற தன்மை வரும் மக்கள். அதுதான் நாட்டுக்கோழின்றது, ஒரிஜினலான நாட்டுக்கோழின்றது. பக்கா. எனக்கு அண்ணார் வெங்காயம் மேட்ட சொன்னோன்னே ஃபஸ்ட்டு போய்ட்டு வெங்காயத்தோடு ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை. ஓகேவா? ஜம்முன்னு இருக்குதுங்களா? அப்படியே இந்த பைட் எடுத்து ஒரு பைட் விடலாமா?
ஏப்பா இவ்வளோ லேட் ஆகுதுன்னு கேட்குறீங்களா? ஒரிஜினலான நாட்டுக்கோழி மக்கள் என்னதான் வேவிச்சாலும் அந்த கெட்டித்தன்மைங்கிறது கண்டிப்பாக இருக்குத்தானே. நம்மளுக்கு பிடிச்சது இளங்கோழி, வெடக்கோழி. அண்ணா நொறுக்குதுங்கண்ணா, செம்ம டேஸ்ட்டுங்களா? செம்ம டேஸ்ட், லெவலா? வேற லெவலு. டிஷ்யூ டிஷ்யூங்களா? ஓகேங்கண்ணா, நன்றி 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 நன்றி. வித் டிஷ்யூ பேப்பரும் கூட கொடுத்துட்டாங்க மக்கள். சூப்பரு. சாப்பிட்லாங்களா? மக்களே எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கு. அண்ணா என்ன எப்படி சாப்பிட்டுருக்காரு பாருங்க. சூப்பராக இருக்குதுங்கண்ணா, அல்டிமேட்டாக இருக்குது. தாறு மாதிரி. சூப்பர்ண்ணா, உண்மையாவே நல்லா இருக்குது. வீடியோக்காக இல்லை, டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. அதாவது எந்த ஒரு மசாலாவுமே போடாமல் இந்த அளவுக்கு வெறும் வெங்காயம், மிளகாய், மஞ்சப்பொடி, உப்பு இதை மட்டும் வச்சுமே வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு அது ராவாக அரைச்சி போட்டது பேஸ்ட் இல்லைங்க. இதை வச்சு மட்டுமே இந்த அளவு டேஸ்ட்டு கொடுக்க முடியும் அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கண்ணா. அவரு தான் நாங்கள் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம. ஆனால் பேர் என்ன? பெருமாள் அண்ணா. சூப்பருங்கண்ணா. பெருமாள் அண்ணா கை பக்குவோம், நாளைக்கும் கை நக்குவோம். அல்டிமேட். உள்ள அந்த உறிஞ்சினம்னு வைங்க, அல்டிமேட்டாக இருக்குது. அந்த மாதிரி அடுத்தடுத்து நான் தேடுறது இந்த சதை பீஸை மட்டும்தாங்க. எலும்பு வேறு லெவல் டேஸ்ட் தான். அந்த சதையே இன்றைக்கி வேறு லெவல் பண்ணி கொடுத்துட்டாரு அவர். அந்த வெந்துது பாருங்க அந்த இதில், அந்த மண் சட்டியில், அதுலேயே கண்டுபிடிச்சிட்டேங்க. சேரா இன்றைக்கி வலுவான வேட்டையிடாக நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வேகும்போது எல்லா டேஸ்ட்டும் அந்த சதைக்குள்ளே ஊறி இருக்குங்க. சாப்பிட்லாமா? சாப்பிட்றேன். ஓவராலாக எல்லாமே செம்ம. மெயின் ஆள் இங்கே இருக்கிறாரு. ஈரல் சாப்பிட்லாமா? சதை நாட்டுக்கோழில் கொஞ்சம் எலும்பு நிறையா இருக்கும். இங்கே பாருங்களேன், இதில் வேறு எதுவுமே இல்லைங்க மக்கள். மிளகா, கறிவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், உப்பு, மஞ்சப்பொடி, அப்படித்தான். ஒரே ஒரு இதில் பாருங்க, ஒரு 5 செகண்டுக்குள்ளே மொத்த இன்க்ரீடியன்ஸையும் சொல்லிட்டேன் பாருங்கள். அந்த வெங்காய கான்செப்ட்டு உண்மையாலுமே அருமைங்கண்ணா. நான் வெங்காயம் தான் இப்போ ஒரு ஆள் 1 கிலோ கருதிங்களா மாட்டிருக்குது. மக்கள் அடுத்து பாருங்கள் மக்கள், கரெக்டாக கருது இன்னும் முடிக்க போகிறேன். அண்ணார் ஜம்முன்னு சுட சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டார் ஆவி போக. சூப்பருங்கண்ணா. ஓகே, நான் சாப்பிட்டு வச்சுக்கிறேங்கண்ணா. ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. மக்கள் சூப்பராக ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டோம். தண்ணி குழம்பு வந்து கொஞ்சம் சூப்பராக கெட்டித்தன்மையாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சூப் ஊற்றுறோங்க. சாரி, தண்ணி குழம்பு. அப்படி ஓகேண்ணா சூப்பர். நான் லைட்டாக ஊற்றிருங்கண்ணா. ஓகேங்கண்ணா, சூப்பர். நன்றி. தண்ணி குழம்பு அதுலேயும் மிளகாயெல்லாம் இருக்குது. எடுத்து ஊற வச்சுட்டு, ஏன்னா ஆல்ரெடி நிறைய மிளகாய் சாப்பிட்டேன். அதுக்கு மேலே சாப்பிட்டா ரொம்ப பிரச்சனையாயிடும் நாளைக்கு. ஆனால் மிளகாய் ஒன்றும் பண்ணாதுங்க. மசாலா போட்டால் தாங்க அடுத்த நாள் வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது ரொம்ப இதாக இருக்கும். வாஷ் ரூம் போகும்போது இந்த காரம் வந்து நம்மளை ஒன்றும் பண்ணாது. அரிசி நல்லா பொன்னி அரிசி ஆட தெரியுது. நல்லா பல உதிரியாக பஞ்சாட்டை. சாப்பிட்லாங்களா?
இருங்க 2 சாப்பிட்டு வர. சூப்பு தண்டி குழம்புடமே சூப் அல்டிமேட்டாக இருக்குது. சூப் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்க சொல்லியிருக்கு மக்கள். ஸ்டார்டிங்கில் எடுக்கிறனால தண்ணி நிறையா இருந்து எடுக்கிறனால பங்கம். செமையாக இருக்குதுங்க. ரைட்டு சூப்பர் மக்களே. அடுத்து பாருங்கள் ஜம்முன்னு கறி போட்டாருங்க. அவ்வளோதான். எனக்கு அது அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போடுறது இல்லைங்களா? இது நான் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு மிளகா போட்டு கறி போட்டிங்க அவ்வளோதானா? இதுதான் மிளகா கறி. ஓ இது இஞ்சி பூண்டு கான்செப்டில் இல்லை. ஓஹோ கறிவேப்பிலை தலை அது போட மாட்டோம். மஞ்சள் தூள் போடுவோம், உப்பு போடுவோம். மஞ்சள் தூள் உப்பு அப்புறம் அது போட்டு தானே ஆகணும். இதை மட்டும் போடுவோம். உப்பு மக்கள். நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் அப்படித்தான். பாரப்பா மக்களே இதுதாங்க அங்கே கொதிச்சுக்கிட்டு இருக்குது. சூப்பருங்க. இதுதாங்க மிளகா கறியாமாங்க. இங்கே பாருங்க மக்கள் சாப்பிட சாப்பிட காரெலாம் வந்த வண்ணமாகவே இருக்குதுங்க. பக்கா பக்கா. சரி ஓகே வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தாளிச்ச தயிர் ஊற்றி சாப்பிட்லாங்களா? அப்படி ஜம்முன்னு ஊற்றி அடாடாடாடா. பால் வாங்கி பெற போடுவாங்களாட்டு இருக்குது. பாக்கெட் பால் இல்லைங்க. நல்லாவே தெரியுது, பார்த்தாலே தெரியுது. சூப்பருங்க. சாப்பிட்லாங்களா பிசைஞ்சு? அடாடாடா நல்லா குழு குழு குழுன்னு இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சுருக்குறாங்க. அப்படியே ஒரு பிசைஞ்சு சாப்பிடலாம் மக்கள். உப்பு இதிலே போட்டுருக்காங்களாட்டு இது. பக்கா. ஃபைனல் டச்சு பச்சைப்பள்ளி ரசங்க. சாப்பிட்றலாமா? என்னோடய ஃபேவரெட்டுங்க இது. எடுத்து அப்படியே லைட்டாக இருத்தாப்பில் ஊற்றுவோம். ஏன்னா நிறைய கொத்தமல்லி தலை இருக்குது. வச்சு தாங்க வச்சுட்டு பக்காங்க. சாப்பிடலாமா? அவ்வளோதான் மக்கள். என்னால் வயிறுக்கு மேலே சாப்பிட முடியாது. வயிறு ரொம்ப சாப்பிட்டேன். அது கறியே ஃபஸ்ட் நிறைய வச்சுட்டாரா, இவருக்கு எலும்பு மட்டும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதனால் முடியல. சாப்பிட்லாங்களா? ஃபைனலாக பச்சைப்பள்ளி ரசங்க. வீடியோ என் பண்ணிக்கலாம். அடிக்கலாமா? நல்ல புளிப்பாக இருக்குதுங்க. வேறு லெவல் புளிப்பு. சரி ஓகே மக்கள், ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் ரிலாக்ஸாக சாப்பிட்டு ஃபைனலாக மீட் பண்ணுறேங்க. நான் மாஸ்டர் அண்ணாவோட மீட் பண்ணுறேன், பெருமாள் அண்ணாவோட மீட் பண்ணுறேன். மக்கள்ஸ் ஆஃப்டர் சங்ககிரி மண்பானை சமையல் நல்லா ஜில்லுன்னு பன்னீர் சோடா குடிக்க போகிறோம். காலையில் 10 மணிக்கு 11 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு. நைட்டு 10 மணி வரைக்கும். மணி இப்போ 1:30 ஆகுதுங்க. இங்கே பாருங்க, அங்கே ஒரு அடுப்பில் மூடி வச்சிருக்காரு. அந்த அடுப்பு வெந்துட்டுருக்கு, இந்த அடுப்பு வெந்துட்டுருக்கு, இந்த அடுப்புல வெந்துட்டுருக்கு, இந்த அடுப்பு வெந்துட்டுருக்கு. நீங்கள் நைட்டு 10 மணி 7 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் ஆர்டர் எடுப்பாங்களாம்மா. 7 மணி வரைக்கும் இதே மாதிரி தான் இதாகிட்டே இருக்கும். 10 மணி வரைக்கும் தாபா செயல்படும். அண்ணா சூப்பராக இருந்துச்சுங்கண்ணா. ஓகே ஓகே திருப்தி. அமிர்தம் 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 அமிர்தமாகவே இருந்துச்சு. சூப்பர். ஓகே சரி ஓகே ஓகே வாங்க பண்ணி குடிப்போம். நல்லா வலுவாக நாட்டுக்கோழி சாப்பிட்டு இந்த பன்னீர் சோடா குடிக்கிற சுகம் இருக்குது பாருங்க. சொல்லவா வேணும் மக்கள், வேற மாதிரிங்க. தரோம் பாருங்க மக்கள். ஜம் 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 நிறையா பேர் வராங்க மக்கள். நம்ம தலைவர் உள்ளேருந்து கோழி பிடிச்சி எடுத்து அடிச்சு போட்டே இருக்காரு. மக்களே அவ்வளோதானுங்க. ஜம்முன்னு சாப்பிட்டு கும்முன்னு கிளம்பியாச்சு மக்கள். கரெக்டாக கிளம்போது ஒரு கேங் வந்தாங்க. அவங்க எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைப் ஆகுமா. நல்லா வீடியோலாம் பார்ப்பீங்களா?
ஓகே தல ஓகே. எந்த ஊர் தல? இதே ஊரா? வேற லெவல். இதே ஊருங்களா? இதே ஊர் இதே தான். ஓகே ஓகே தல ஓகே ஓகே. கேசவன்னா வேற லெவல் தான். ஓகே தல. நன்றி நன்றி நன்றி. பரவாயில்ல மக்கள், அப்படியே மத்தியானம் ஆகாத அப்படியே கூட்டம் வர ஆரம்பிக்குது. எப்படி தல ரெகுலரா நீங்க வந்து சாப்பிடுவீங்களா? கண்டிப்பா இந்த இடம் தான் தவா. டேஸ்ட் நல்லா இருக்கும். வீக்லி ஒன் டைம் வந்து. வீக்லி ஒன், வாரத்தில் ஒருக்கா. ஓகே போட்டு தாக்கு. சரி தல வரேன் தல. கேசவன்னா மெயினா தான் இதெல்லாம் எல்லாமே. ஓகே தல. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா.